ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே கிரியேஷன். இப்போ வந்து நியூ மாடலில் குச்சி எப்படி கட்டுறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த இப்போ சாரீ வந்து பட்டு சாரீ வந்து காப்பர் பாட்டன்றதுனால நான் காப்பர் கலர்லேயே ரவுண்டு பீட்ஸு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லுமே 1 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த 2 கலர்லேயும் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் 50, இதில் 50, 2 கலர்லேயும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் குச்சி கட்ட போகிறது. அதனால் வந்து சாரீ வந்து இந்த கலரு, முந்தானை பர்பிள் கலரு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். 100 கவுண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பீட்ஸு வந்து நம்ம குச்சி கட்டினதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம கட்டுறதுக்காக ஒரு மாடலாக இருக்கணும்னு கட்டுறதுக்காக இந்த பீட்ஸு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குறிச்சியில் பர்பிள் கலரில் த்ரெட் எடுத்துங்க. ஏன்னா இது பர்பிள் கலர் இருக்கிறதுனால பர்பிள் கலரில் த்ரெட்டை வந்து நீங்கள் ஊசியில் கோர்த்து வச்சுக்கோங்க ரெடியாக. த்ரெட்டு தெரியாதபடி வந்து இந்த பீட்ஸை வந்து நீங்கள் கோக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெளியேன்ட்டு இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த ஊசியை விட்டுடுங்க. இப்படி கீழே வந்து த்ரெட்டு தெரிஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம குச்சி அது மேலே வந்து குச்சி கட்டுறதுனால அந்த த்ரெட்டு வந்து மறைஞ்சிடும். ஆனால் மேலே வந்து தெரியாதபடி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது உள்ளேருந்து எடுத்து இதுக்கு மேலே இருக்கும் ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸை பார்த்து நீங்கள் ஊசியை உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு த்ரெட் எடுத்துங்க. த்ரெட் எடுத்து இப்படியே உள்ளேயே விட்டு திரும்பவும் அந்த ஹோல்ஸ் உள்ளேயே போடுங்க. ஹோல்ஸ் உள்ளேயே போட்டிங்கன்னா மேலே வந்து நமக்கு த்ரெட்டு தெரியாது. அதுதான் இதை இது பண்ணிட்டு பின்னாடி நாட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையுமே இந்த பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கோத்துக்கோங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். மொத்தம் இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிடணும். செகண்ட் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க, இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா செகண்ட் வந்து பெரிய ஊசி எடுத்துக்கிட்டு இந்த ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். பெரிய ஊசியில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து அது இந்த த்ரெட்டை வந்து நம்ம நுனியில் வந்து ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டியாச்சுன்னா அப்படியே திக்காக அப்படியே இருந்துடும் அது. அதனால் நம்ம குச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் உள்ளே இதை நுழைச்சிட்டா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்படி எடுத்துட்டு கோல்டன் த்ரெட்டு நம்ம குச்சி கட்டுறதுக்குன்னு த்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு ஊசியில் கோர்த்து வச்சுக்கோங்க ரெடியாக. போட்டு கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. எண்டு வரும்போது ஒரு 2 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து நாட்டு போடுற மாதிரியே வந்து ஊசி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த த்ரெட்டு வந்து நமக்கு கழலாமல் இருக்கும். பின்னாடி விட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி விட்டு எடுத்துட்டிங்கன்னா த்ரெட்டு அது தனியாக தெரியாது. மாதிரி நாட்டு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எந்த அளவு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அந்த பர்பிள் கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, த்ரெட்டை இந்த குச்சிக்கு பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் மூணே எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 அப்படி இருக்கும். இதுக்கு வந்து அந்த குச்சி எவ்வளோ அளவோ அவ்வளோதான் வந்து நம்ம அதை பீட்ஸுங்க வந்து கோக்கணும். ரொம்ப அதிகமாக கோத்தோம்னா வந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். இதுக்கு 3 போதும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டுக்கு 3, அதே மாதிரியே குச்சி பக்கத்துலேயே வந்து விட்டுடுங்க. திரும்பவும் இன்னொரு தடவை எடுத்துங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பின்னாடி முடித்து போட்டுடுங்க டைட்டாக. போட்டு அது வரைக்கும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். அழகாக அந்த த்ரெட்டும் தெரியாது, அந்த பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக நமக்கு குச்சிங்கெல்லாம் போட்டுடலாம். கோல்டன் த்ரெட்டுக்கு தனி ஊசி, பர்பிள் கலருக்கு தனி ஊசியெல்லாம் நூல் கொத்து வச்சுக்கிட்டோம்னா அதையும் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகாக குண்டு குண்டாக நமக்கு வந்துடும். இது வந்து இப்போ நான் ஃபுல்லாக வந்து சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டு நமக்கு தெரியாது, ஃபுல்லுமே அந்த கோல்டன் த்ரெட்டு அதெல்லாம் தெரியாது. அதில் நம்ம அழகாக மணியை கோர்த்து இந்த மாதிரி பண்ணலாம். சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு. அந்த ரவுண்டு பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடணும். அதை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ரவுண்டு பீட்ஸில் மேல் பக்கம் த்ரெட்டு தெரியாத மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மேலேயும் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக த்ரெட்டை விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டு பீட்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ரவுண்டு பீட்ஸு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. செகண்டு, இந்த குச்சி வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். அது போட்டு முடிச்சிட்டோன்னா அதை காமிக்கிறேன். ஆன் பண்ணிட்டீங்களா?
பாருங்கள் ஃபுல்லுமே வந்து அந்த மணி இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுடுங்க. ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லுத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இந்த குச்சி கட்டிடலாம். குச்சி கட்டிட்டு அதுக்கப்புறமா தேர்டாக வந்து இந்த மணியை இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.